இந்த வால் சண்டை அப்படிங்கிறது பெரும்பாலும் ஆண்கள் தான் பயன்படுத்துவாங்க, ஆண்கள் தான் கலந்துக்குவாங்கங்கிற மாதிரி ஒரு கருத்து உண்டு. பெண்களும் அதிக அளவில் இருக்காங்களா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுல பெண்கள் தான் ஜாஸ்தி. ஆமா, மத்த மாநிலங்கள்ல எனக்கு எப்படின்னு தெரியல. தமிழ்நாடு கேரளாவை பொறுத்த வரைக்கும் இதுல பெண்கள் தான் ரொம்ப ஜாஸ்தி. என்ன காரணமா இருக்க முடியும்? ஆர்வம் தான் காரணம். ஆர்வம், ஜெயிக்கணும்ன்ற ஒரு உத்வேகம், அதெல்லாம் இங்க சவுத் இந்தியால பொண்ணுங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. நல்ல காம்படிஷன் ஜாஸ்தி வந்து கேர்ள்ஸ்ல தான் இருக்கும், பாய்ஸை விட அதிக காம்படிஷன் இருக்கும். நம்ம அதை கண்கூடாவே பார்க்கலாம் மேட்ச் நடக்கும்போது. பசங்க நடக்கும்போது அதை சுத்தி நின்று ஒரு கூட்டம் கூட இருக்காது. பொண்ணுங்க விளையாடும் போது ரொம்ப மாஸ் ஜாஸ்தியா இருக்கும். ரொம்ப எல்லா விளையாட்டுக்குமே இருக்கும். இது அப்படி கிடையாது, காம்படிஷன் பொதுவா ஜாஸ்தி. சரி, இப்ப உங்களை பொறுத்தவரை இதுல ஈடுபாடு அப்படிங்கறது எந்த காலகட்டத்துல எப்படி அறிமுகமானுச்சுங்கிறத சொல்லுங்க. ஸ்கூல் படிக்கிறது தான் எனக்கு. நான் முருகதனுஷ்கோடி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தனியார்பேட்ல இருக்கு. அந்த ஸ்கூல்ல நான் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் நான் பாஸ்கெட் பால் தான் ஜாயின் பண்ணிருந்தேன். அப்போ எனக்கு ஃபென்சிங்லாம் என்னன்னு தெரியாது. முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு வழக்கமா ஹைட்டா இருக்கிற எல்லாத்தையும் கூட்டு போய் பாஸ்கெட் பால்ல விட்டுருவாங்க. பொதுவா அப்படிதான். ஆனா எனக்கு இயல்பாவே ஒரு ஆர்வம் இருந்துச்சு. சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம். பாஸ்கெட் பால்ல அதுலயும் போனேன், ஒரு நேஷனல் லெவல் வரைக்கும் போனேன். ஒரு குழு போட்டின்றனால அதிக அளவுல அதுல பிரகாஷ். எந்த வகுப்புல அதெல்லாம் நடந்தது? அதுல 6வது 7வது படிக்கும்போது. அடுத்து நான் 8வது முடிச்சு 9வது வரும்போது ஃபென்சிங் ஒரு புது போட்டி. பிடி டீச்சர் சொன்னாங்க நல்லா இருக்கு சேர்ந்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம என்னதான் இருக்குன்னு போய் பாப்போம் அப்படின்னு போனேன். வித்தியாசமா இருக்கு, எல்லாம் கத்தி வச்சு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதுடா கத்தி சண்டை போட்டா வீட்டுல அம்மா திட்டுறாங்க, இங்க கத்தி வச்சு சண்டை போட விடுறாங்களே, சரி கத்தி வச்சுதான் சண்டை போட்டு பாப்போம். முதல் போட்டி போனேன், தோல்வி முதல் போட்டியில. சரி எதடா என்னடா ஆச்சு, ரொம்பவே எனக்கு மனசு உடைஞ்சு போயிட்டேன். அது வரைக்கும் தோல்வியே சந்திக்கல. பாஸ்கெட் பால் எல்லாம் இருந்து எல்லாத்துலயுமே வின் பண்ணி அதுல ஒரு ஸ்டார் மாதிரி இருந்துட்டு இதுல வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே தோத்துட்டோன்னே ரொம்ப சங்கடமா போச்சு எனக்கு. ஆனாலும் விடாம எங்களோட அம்மா தான், எங்க அம்மா அப்பா எப்பவுமே எனக்கு கூட இருந்து நீ விடாத, பரவாயில்ல, தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எங்க அம்மா திரும்ப சொல்லி அண்ட் ஆக்சுவலா 2 days மேட்ச். அது ஃபர்ஸ்ட் டே மேட்ச்ல தோத்துட்டேன். 2வது நாள் இன்னொரு பிரிவு இருந்தது. ஃபென்சிங்ல மொத்தம் 3 பிரிவு இருக்கு, அதுல ஒரு பிரிவுல தோத்துட்டேன். இன்னொரு பிரிவு மறுநாள் இருந்தது. எனக்கு நான் இதுலயே தோத்துட்டேன், நான் எங்க இருந்து அதுல ஜெயிக்க போறேன், எனக்கு வேணாமா அப்படின்னு. ஆனா எங்க அம்மா என்ன விடாம, எங்க அம்மாவும் அப்பாவும் சரி நான் எப்பவும் எங்க அம்மா என் கூட வருவோம், அந்த மேட்ச் நான் வரல, நீ போ, நீ வின் பண்ணிட்டு எனக்கு போன் பண்ணு அப்படின்னாங்க. நான் விளையாடுவேனாலே தெரியல, என்ன வின் பண்ணிட்டு போன் பண்ண சொல்றீங்களே. எங்க அம்மா சொன்னாங்க நீ போ, எனக்கு தெரியும் நீ ஜெயிப்பேன்னு சொன்னாங்க. அது எங்க அம்மாவோட பிரார்த்தனையா இல்ல நிஜமாவே எங்க அம்மா என்னோட திறமை மேல வச்சிருந்த நம்பிக்கையான்னு தெரியல. அந்த மேட்ச்ல போனேன்னு சென்னையில நடந்தது முதல் மாநில போட்டி. அது மாநில அளவுல நடந்தது, ஸ்டேட் லெவல் ஃபர்ஸ்ட் டைம் தான். அது இருந்தாலும் காம்படிஷன் ஜாஸ்தியா இருந்ததுனால ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ண முடியல. மறுநாள் மேட்ச்ல பார்த்தா நான் கோல் வின் பண்ணிட்டேன். எங்க அம்மாட்ட போன் பண்ணி சொன்னோன்னே எங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு தெரியும் உன்னை பத்தி. அதுக்கப்புறம் தான் எங்க அம்மா அப்பாவும் புறப்பட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டேடியம்ல ஃபர்ஸ்ட் டைம் கோல்டு மெடல் வாங்கி அது பேப்பர் எல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம். மாநில அளவுங்கும் போது எங்க இருந்தெல்லாம் வந்திருப்பாங்க பெரும்பாலும்? மாநில அளவுனா வந்திருந்தாங்க, எப்படியும் ஒரு 18 மாவட்டத்துல இருந்து வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைமே நல்ல காம்படிஷன் இருந்தது, ஸ்கூல் லெவல்ல நடந்தது. ஒரு 350 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அருமையான காம்படிஷன், இது மறக்க முடியாது என்னால. முதல் போட்டி முதல் தோல்வி, முதல் வெற்றி, முதல் வெற்றி ரெண்டுமே கிடைச்சது. சரி, உங்களோட அடுத்தடுத்த அனுபவங்களை பற்றி பேசுறதுக்கு முன்னால இந்த வால் சண்டைங்கிறது அடிப்படையில இது என்ன விளையாட்டு, இதனோட விதிமுறைகள் இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்ஸ் எல்லாம் சொல்லிட்டீங்கன்னா நம்ம அதை பத்தி அதுக்கு புரிஞ்சுக்கிறது வசதியா இருக்கும். வால் சண்டை நீங்க சினிமால பாத்துட்டு போனோமே, நமக்கு தெரிஞ்சது எம்ஜிஆர் நம்பியார் போடுற வால் சண்டை தான். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அவங்கதான் ஒரு முன்னோடிகள்னு சொல்லாமே. ரொம்ப நல்லா அருமையா இருக்கும். ரொம்ப நமக்கு கோட் அளவு பாத்தீங்கன்னா 2 மீட்டர் தான் அகலும், நீளம் 14 மீட்டர். அதுக்குள்ள எவ்வளவு தூரம் வேணாலும் நம்ம போலாம், முன்னாடி போலாம், பின்னாடி வரலாம். மொத்தம் 9 நிமிஷம் தான் போட்டி. உலக அளவுல எங்க நடந்தாலும், லோக்கல் போட்டியா இருந்தாலும், ஒலிம்பிக்ஸ்ல நடந்தாலும் 9 நிமிஷம் தான் நடக்கும். 9 நிமிஷத்துல நம்மளோட தலையெழுத்து தீர்மானிக்கப்படுற மாதிரி 9 நிமிஷம் போட்டி. 3 நிமிஷம் ஒரு இடைவேளி, 3 நிமிஷம் ஒரு இடைவேளி, அந்த மாதிரி 3 செட்டா நடக்கும். மொத்தம் 15 புள்ளி தான், மேக்சிமம் 15 புள்ளி தான். நமக்கு ஃபுல் டைம் முடிஞ்சு போயும் நம்ம 2 பேருமே ஒரே அளவுல பாயிண்ட் இருந்தோம்னா எக்ஸ்ட்ராவா 1 நிமிஷம் கொடுத்து விளையாட சொல்லுவாங்க. அந்த 1 நிமிஷத்துலயும் யாரும் எந்த பாயிண்ட்டும் எடுக்கலன்னா டாஸ் போடுவாங்க. யார் டாஸ் போட்டு வின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் மெடல் அப்படின்ற மாதிரி ஆயிடும். அதான் உலகளவுல எல்லா இடத்துலயும் இதே தான். 3 பிரிவு இருக்கு அதுல. ஃபென்சிங்ல 3 விதமான கத்தி இருக்கு. ஒன்னு எப்பின்னு சொல்லுவாங்க, ஃபாயில், சேபர். எப்பினா ஃபுல் பாடி டார்கெட், எங்க வேணா நம்ம ஹிட் பண்ணலாம். ஃபாயில்ன்றது ஒன்லி ட்ரங்க் பொசிஷன் எக்ஸ்க்ளூடிங் ஹேண்ட்ஸ் அண்ட் ஹெட். அண்ட் சேபர் தான் நம்ம மோஸ்ட்லி நம்ம எம்ஜிஆர் நம்பியார் படத்துல பாக்குறது எல்லாமே சேபர் தான் இருக்கும். பீட்டிங், அந்த ஒரே ஒரு மட்டும் தான் பீட்டிங். அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப வீரமா இருக்கும் அந்த கேம். அவ்வளவுதான். சரி, இப்போ ஒரு குறிப்பிட்ட விளையாட்டு வீரர் வந்து ஏதாவது ஒண்ணுதான் இருப்பாங்களா இல்ல 3லயுமே கூட இருப்பாங்களா? 3 போட்டி இருக்கு. ஒருத்தர் 2 மேக்ஸிமம் விளையாடலாம், அவ்வளவுதான்.
ஆனா பொதுவா எல்லாரும் ஒண்ணு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, எப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்கா வந்துட்டு சைடுல ஃபாயில் அல்லது சேபர் அந்த மாதிரி வச்சுப்பாங்க. பட் ஒன்றுக்கு மேற்பட்டு விளையாட ஆகணும்னு கட்டாயம் கிடையாது, அந்த மாதிரி கட்டாயம் கிடையாது. ஆனா விளையாடலாம், வேணும்னா விளையாடலாம். ஆனா மோஸ்ட்லி எல்லாரும் ஒண்ணுக்குலாம் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, நம்ம இதுல விளையாடி நல்லா மெடல் வின் பண்ணா அப்பதான் இன்னொருத்தவங்களுக்கு நமக்கு சான்ஸ் கொடுக்க முடியும். ஒரே இது நம்மளே விளையாண்டா அப்புறம் 4 மெடல் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே சரி. இப்ப டென்னிஸ் இந்த மாதிரி மற்ற விளையாட்டு போட்டிகள்ல இருக்கிற மாதிரி இதுலயும் சிங்கிள்ஸ் டபுள்ஸ் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் உண்டு அதுல? இருக்கு. நம்ம இண்டிவிஜுவலா விளையாடலாம், அதுக்கப்புறம் டீம் இருக்கு. டீம்னா 4 பேர் இருப்பாங்க, ஒருத்தவங்க சப்ஸ்டியூட்டா இருப்பாங்க, 3 பேர் விளையாடுவாங்க. 3 பேரும் எதிர்த்து டீம்ல இருக்க 3 பேர் கூடயும் 5-5 பாயிண்ட்டுக்கு விளையாடுவாங்க. ஒருத்தர் இப்ப நான் ஒருத்தர் இருக்கேன்னா எதிர் டீம்ல இருக்க 3 பேர் கூட நான் விளையாடுவேன். நான் ஒருத்தி 15 பாயிண்ட்டுக்கு விளையாடுவேன். ஒரு நேரத்துல நீங்க ஒருத்தர், அந்த பக்கம் 3 பேர் விளையாடுவாங்க. இது ஒன் டு ஒன் தான் எல்லாமே. அதுக்கு எனி டைம்ங்கிறது ஒன் டு ஒன் தான். எனி டைம்ங்கிறது ஒன். பட் as a game overall ஒரு டீம். ஒரு டீம். நான் அவங்க 3 பேர் கூட விளையாடுற மாதிரி நான் தனித்தனியா தான் விளையாடுவோம். ஒருத்தர் 15 பாயிண்ட், டோட்டலி 45 பாயிண்ட்ஸ். யார் வின் பண்றாங்களோ அவங்க டீம் வின் பண்ணும். சோ ஒருத்தர் வந்து ஒரு இண்டிவிஜுவல், இந்த ஒருத்தர் அந்த ஒருத்தர்ங்கிறது ஃபிக்ஸட். ஒருத்தர் தான். இல்ல இந்த ஒருத்தர் அவங்க கிட்ட விளையாண்ட பிறகு திரும்ப அந்த ஒருத்தர் அப்படி உண்டான்னு கேக்குறேன். அப்படிதான். இப்ப நீங்க விளையாட விளையாடுறோம், உங்க டீம்ல இன்னும் 2 பேர் இருக்காங்கன்னா நீங்கள் நானும் ஒரு முறை, உங்க டீம்ல இருக்க மிச்சம் 2 பேர் தனித்தனியா ஒரு தடவை விளையாடுவேன். அந்த மாதிரி மட்டும் ஒன்னொன்னுக்கு ஒரு 9 நிமிஷம். ஆமா, ஒன்னொன்னுக்கும். அது பெரும்பாலும் வந்து அத நம்மளோட யாருன்னு தேர்ந்தெடுக்கிற உரிமை அதான் நம்ம 3 பேர் கூட விளையாடுறோமே, நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம டீம்ல சொல்றேன், நம்ம கூட அது நம்ம காம்படிஷன் வச்சுதான் நம்ம அடுத்தது. இப்ப டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல விளையாடுறோம்னா ஸ்கூல் லெவல்ல இருந்து 4 பேர் கூட்டு போவாங்க. டிஸ்ட்ரிக்ட்ல யார் வின் பண்றாங்களோ எப்பவுமே பெஸ்ட் பிளேயர்ஸ் தான் போவாங்க அந்த டீம் லெவல் காம்படிஷனுக்கு. பெஸ்ட் 4 டிஸ்ட்ரிக்ட்ல வின் பண்ணா அடுத்த ஸ்டேட்டுக்கு அந்த 4 போகும். ஸ்டேட்ல இருந்து நேஷனல், அப்படியே இன்டர்நேஷனல். சரி, இப்ப தொடக்கத்துல வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சிகள் ஒரு போட்டியில எல்லாம் போய் இறங்குறதுக்கு முன்னால அந்த பயிற்சி எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டது, என்ன மாதிரி பயிற்சிகள், அதை பத்தி சொல்லுங்க. பயிற்சின்னு பார்த்தா நான் ஒரு ஆரம்பத்துல நான் சொன்னேன் இல்லையா முதல் போட்டி, அந்த முதல் போட்டிக்கு முன்னாடி எனக்கு 2 மாசம் தான் டைம் இருந்தது. அந்த 2 மாச டைம்லயே எனக்கு எவ்வளவு கோச் கொடுக்க முடியுமோ என்னோட கோச் விஸ்வநாதன் சார், அவர் தான் தமிழ்நாட்டுல முதல்ல ஃபென்சிங் இன்ட்ரோடியூஸ் பண்றது. இன்ன அளவுலயும் அவர் ஃபென்சிங் நம்ம தமிழ்நாட்டுல இருக்குன்னா அது காரணமே அவங்க தான். அவங்களை சொல்லவே முடியாது. எனக்கு ஆரம்ப காலத்துல இருந்து எனக்கு இப்போ வரைக்கும் கோச்சிங் அவர் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் கோச்சிங் எனக்கு நிறைய அறிவுரைகள் எல்லாமே என்னோட குருவ மாதிரி அவர் தான் எனக்கு ஆரம்ப காலகட்டத்துல இருந்து கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காரு. முதல்ல ஃபிட்னஸ் பயிற்சின்னு கொடுப்பாங்க. நம்ம உடம்பு முதல்ல ஃபிட் ஆக்கணும். ஃபர்ஸ்ட் வர பசங்க வந்து ஃபிட்னஸ் இருக்காது. ஒரு 10-20 நாள் நல்ல ஃபிட்னஸ் இருக்கும். 40 நிமிஷம் ரன்னிங், நல்ல ஒர்க் அவுட், அந்த மாதிரி உடலை வலுப்படுத்துறதுக்கான பயிற்சிகள் ஆரம்பத்துல இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஃபென்சிங் முதல்ல என்ன பண்ணுவோம், நாங்க எடுத்தோடனே ஃபென்சிங் ஸ்வாட் எங்க கையில கொடுத்துட மாட்டாங்க. முதல்ல குச்சி வச்சு, மூங்கில் குச்சி, நல்ல பெரிய குச்சி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த குச்சி வச்சு செவத்துல குத்தி நாங்க பிராக்டிஸ் பண்ணுவோம். அதுல பிராக்டிஸ் பண்ணி ஓரளவு தேறிட்டா அதுக்கப்புறம் தான் கையில கத்தி எடுக்க முடியும். கத்தி எடுத்து அதுக்கப்புறம் தான் பிராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே, இப்ப ஃபிட்னஸ்னு சொல்லும்போது எந்தெந்த மாதிரி பயிற்சிகள் சொல்லுங்க, ஒண்ணு சொல்லிட்டாங்களா? ஃபிட்னஸ்னா எப்பயும் போல முதல்ல அந்த ஜாகிங் மாதிரி இருக்கும். ரன்னிங், ஜாகிங்னா என்ன, ஒரு 20 இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் டெய்லி ஓடும். 30 நிமிஷம் ஓடணும். அதுக்கப்புறம் வார்மிங் அப் எக்ஸசைஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் பொதுவா நம்ம எல்லா கேம்லயும் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எக்ஸசைஸ் தான் இருக்கும். அப்புறம் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு நாங்க வாட்டர் ட்ரைனிங்னு போவோம், ஸ்விம்மிங் பூலுக்கு போவோம். அது எதுக்குன்னா நமக்கு நிலத்து மேல இருக்கிறத விட நீர் மேல வந்துட்டு எந்த ஒரு காரியம் பண்றதா கஷ்டமா இருக்கும். நமக்கு தெரியும், நம்ம ஸ்விம்மிங் பூல்ல நடக்கிறதுக்கே நம்ம கஷ்டமா இருக்கும். நம்ம அதிக வெயிட் போட வேண்டியிருக்கும். சோ அதுல போய் நாங்க பிராக்டிஸ் பண்ணோம்னா நிலத்துல நமக்கு நகர்றதுக்கு வேகம் கூடுதலா இருக்கும்னு எங்களோட கோச்சிங்ல அந்த மாதிரி கூப்பிட்டு போவார் விஸ்வநாதன் சார். அவர் தான் வீக்லி ஒன் ஸ்விம்மிங் பூல் கூட்டு போய் அங்க போய் நம்ம நிலத்துல எப்படி நம்ம ஃபென்சிங் பிராக்டிஸ் பண்றோமோ அதே நாங்க தண்ணி அந்த இதுல இருந்து பண்ணுவோம். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப உடம்பெல்லாம் வேற வலிக்கும். ஆனா அதே அந்த பிராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம திரும்ப உடனே வந்து நம்ம கோர்ட்ல பிராக்டிஸ் பண்றச்சு ரொம்ப ஈஸியா இருக்கும். வேகமா நம்மளால மூவ் பண்ண முடியும். ஃபாஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஃபிட்னஸ் ஜாஸ்தி ஆகும் ஸ்விம்மிங்ல தான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க அப்படியே உடம்பு அப்படியே தான் வச்சிட்டு இருப்பீங்க. ஆமா, இதுக்கு மேல எல்லாம் போகாது. அது ஒரு நல்ல விஷயம். நிறைய பேரு